செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம செடியிலே முருங்கைத்தலை இருக்குது, அது போய் பொறிச்சிட்டு வரலாங்க. வாங்க போகலாம். சூப்புக்கு இளந்தலையே போட்டால் நல்லாயிருக்கும். இப்படி உருவி போட்டுக்குங்க. பூச்சி இருக்குதான்னு பார்த்து இப்படி உருவி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த குச்சியில் சூப்பு தருங்க, அதனால் தனித்தனியாக இலையாக வந்து எடுக்கணுங்க அவசியம் இல்லை. இப்படி வந்து இதோடய இப்படி போட்டுக்கலாம், இந்த குச்சியோடய போட்டுக்கலாம் சூப்புக்கு. முருங்கைக்கீரையை வந்து அலாசி வச்சுக்கிறேங்க, வாஷ் பண்ணி 2-3 தடவை தண்ணியில் அலாசி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது சூப்புக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 1 சைஸில் ஒரு 3 பூண்டு, நான் சின்னதாக இருந்தங்காட்டி கொஞ்சம் ஆள் போட்டுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி 2 சீரகம் 2 மிளகு. அதை வந்து பொடி முழுசாக போடுறதுக்குலாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. லைட்டாக 1-2 பொடி பண்ணி போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்குங்க. அது போட்டுக்கலாங்க. குக்கரில் போட்டு நம்ம சூப் பண்ணலாம். இப்போ குக்கரில் போடுறேன். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இப்போ அது பொடி போட்டுக்கலாங்க. அப்புறம் தண்ணி ஒரு 3-4 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த மிளகு அளவுக்கு ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும், நான் மறந்துட்டேங்க. மஞ்சத்தூள் மடி போட்டுக்கிறேன். போட்டு மூடிடலாம். 3 சவுண்டு வரட்டுங்க. மூணு சவுண்டு வந்துச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் போயிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ வெந்துச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து வடிச்சிடலாங்க. இப்போ பாத்திரத்தில் வடிச்சிடலாம். சூப்பு ரொம்ப நல்லதா? முருங்கைத்தலை சூப் வந்து நல்லா ஹீமோகுளோபின் நல்லா கூட்டும். இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு டெய்லி முருங்கை சூப்பு வந்து டெய்லி குடித்தா ரொம்ப நல்லது. இது வந்து மிக்சியை போட்டு அரைச்சிக்கலாங்க. சூடாக இருக்கும், கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறம் மிக்சிக்கு போடலாம். சூடாக இருக்கிறப்ப மேலே தூக்கிடும் போட்டிங்கன்னா. அதனால் கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதே தண்ணி இந்த தண்ணியவே ஊற்றி, இந்த வடித்த தண்ணியவே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்படி இந்தளவு கரைச்சா போதுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு கரைச்சிங்க போகுது. கரைச்சிட்டு நம்ம இந்த தண்ணியவே ஊற்றி வடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். போட்டு கரண்டி போட்டு அமுத்தி எடுத்துட்டிங்கன்னா வடிஞ்சிடும். இப்போ வடிச்சிட்டுங்க. வடித்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள், உப்பு வந்து முதலே போடக்கூடாது. நம்ம எல்லாம் வந்து வடித்ததுக்கப்புறம் தான் போடணும். உப்பு போட்டு நல்லா கலக்கி சூடு பத்திரினா மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதுக்கு செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.